ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஹிடன் ஸ்பாட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடிக்கிற வெயிலில் பசங்களாம் ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தரமான ஸ்பாட்டாக கண்டிப்பாக இது இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கைஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம போயிட்டு இருக்க இந்த ஒரு ஹிடன் ஸ்பாட்டோட லொக்கேஷன் பார்த்தோன்னா பாண்டிச்சேரி உருவியாரில் பார்த்தோன்னா அந்த ஸ்பாட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ஹிடன் ஸ்பாட்டுக்கு போகிற வழி பார்த்தோன்னா பார்க்க நேச்சுரலாக செம்மையாக இருக்கும். ஆஃப் ரோடில் இங்கே தான் வண்டி பார்த்தோன்னா, ஆஃப் ரோட்லாம் இல்லை, இது ஆஃப் ரோட் மாதிரி. ஸோ எங்கள் வண்டி ஓட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மழை டைமில் ரொம்ப சிரமமாக இருக்கும். பார்த்து வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த இதில் போகவே இல்லை, வண்டி போகவே இல்லை. நின்றா டேய். ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்தோன்னா இங்கேருந்து அப்படியே வரணும். அப்படியே வந்தீங்க அப்படின்னா இதுதான் ஸ்பாட்டு. ஸோ இதுதான் ஸ்பாட்டு. இதுதான் அந்த ஹிடன் ஸ்பாட்டோட என்ட்ரன்ஸு. ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா வண்டி போகாது. ஒரு 500 மீட்டர்ஸ் மட்டும் நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ போயிட்டு இருக்க அந்த பாதையை பார்த்தோன்னா பயங்கர நேச்சுரலாக பேர்ட் சவுண்ட்லாம் கேட்டு சூப்பராக. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி தெரியுது, அந்த ஓட மாதிரி இருக்க அந்த தண்ணியை ஃபாலோ பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா ஸோ அந்த ஒரு குளிக்கக்கூடிய ஸ்பாட்டை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அந்த ஒரு பாதை. இந்த இடத்துல பேர்ட்ஸ் பார்த்தோன்னா எப்பவுமே கத்திக்கிட்டே இருக்கும். அந்த பேர்ட்ஸோட சவுண்டை கேட்கும் போது ஒரு மாதிரி மனசில் ஒரு மாதிரி நிம்மதியாக ஒரு நேச்சுரல் ஃபீலில் நம்ம போயிடுவோம். அந்த பேர்ட் சவுண்டை கேட்கும் போது நம்மளை அந்த பேர்ட்ஸ் வெல்கம் பண்ணுதா இல்லை நம்ம ஏரியாவுக்குள்ளே புதுசாக ஆள் பூந்துட்டாங்கன்னு சொல்லி கற்றுதான்னு எனக்கு தெரியல. ஸோ இங்கே பாருங்க, மரம் சாஞ்சு சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துலலாம் டைவ் அடிக்கிறது சூப்பரான ஒரு வியூ. ஏறி பறக்கவே வந்துருக்கோம்டா. தான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நாங்கள் ஏறி வந்திருக்கோம். பாருங்கள், சூப்பரான ஸ்பாட், அருமையாக இருக்குது. சவுண்டு கேட்குதுங்களா? தண்ணி ஊற்றுற சவுண்டு கேட்குதா? ஸோ நான் சொன்ன அந்த ஹிடன் ஸ்பாட் கிட்ட வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ அந்த ஹிடன் ஸ்பாட் கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி போய் ஊற்றுற அந்த சவுண்டு பார்த்தோன்னா இங்கேயே கேட்குது நல்லா. நான் சொன்ன அந்த ஹிடன் ஸ்பாட்டை பார்த்தோன்னா நம்ம ரீச் பண்ணியாச்சு. வந்தீங்கன்னா இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா நல்லா குளிக்கிற மாதிரியான ஸ்பாட்டு. நல்லாயிருக்கும். தண்ணிலாம் நல்லா ஓடிட்டு இருக்க தண்ணி தான் பாருங்கள். தண்ணி வந்து அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ தாராளமாக வந்து குளித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த சம்மர் சீசனில் அடிக்கிற வெயிலில் கண்டிப்பாக இந்த இடம் பார்த்தோன்னா ஒர்த்தாக இருக்கும். ஸோ குளித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு சரியான ஸ்பாட்டு. இந்த இடத்துக்கு பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்க அப்படின்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். மேபி இந்த இடத்த கவர்மெண்ட் டேக்அப் பண்ணி ப்ராப்பராக இந்த இடத்த மாடிஃபை பண்ணி செம்மையாக வச்சுருந்தாங்க அப்படின்னா ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டாக இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ வாங்க, நாங்கள் எப்படி குளித்து என்ஜாய் பண்ணுறோன்றதை பார்த்து நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த இடம் பார்த்தோன்னா தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பாசையாக ஒழுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃபாக இது மேலே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்க அப்படின்னா பக்கத்துலேயே வந்து குளிக்கிறதுக்கான ஒரு இந்த ஸ்பாட் இருக்கும். ஸோ அந்த இடம் பார்த்தோன்னா கழுத்து வரைக்கும் தான், கழுத்து ஜஸ்ட் வரைக்கும் தான் தண்ணின்றது இருக்கும். ரொம்ப ஆழம்லாம் கிடையாது. ஸோ தாராளமாக குளித்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டாக இருக்கும். ஸோ ஆழம் இல்லாததுனால நீங்கள் பயப்படாமல் தாராளமாக குளித்து செமையாக என்ஜாய் பண்ணலாம். Sharma is the winner.
ஏய் அவினாஷ் ஒரு போட்டோ ஏறா. அந்த ராமன் போடுறோனா கேஷ். சரி வா ஆலி நானும் போட்டோ எடுக்கிறேன். இரு அப்பதான் ட்ரோன்ல இப்பதான் கிம்பிள் வச்சு எடுத்துன்னு இருங்க. ஏய் கம்யூனிட்டி 360 டிகிரி. கைஸ் சரியான ஸ்பாட்டு பாருங்க, சூப்பரான ஸ்பாட்டு. ஃபேமிலியோட வராதானா பசங்க மட்டும் வாங்க, ஏன்னா இங்கே நிறையா பேர் பசங்களாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் சிங்கிளாக வந்து ஜாலியாக சரியாக இருக்கும், சரியாக இருக்கும். சரியான ஸ்பாட்டு பார்த்துக்குங்க, சரியான ஸ்பாட் பாருங்க. அவருங்க மான் கரத்தை போஸு, அவங்க கொளுத்துக்கார் மேலே நிற்கிற திட்டா கொளுத்துக்கார். இவர் தான் அவர், இவருக்கு தான் வேலை. நீங்க போய் அந்த கேமரா கிட்ட போயிருந்துடா. வா கரெக்டா கைப்பில் ஏறிடலாம். கவி அதை வீடியோ ஏறான் கை மட்டும் டோகராடா இங்கே எங்கே இருக்கா மண்டையில் போறான். ஓய் செம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய சரியான ஸ்பாட்டு. கண்டிப்பாக வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்க. என் தம்பி பார்த்தோம்னா தழுவணும். இப்போ ஃபைனல் டச் டோக்கன் ஏறும். உள்நீச்சல் மீன். ஸோ இந்த டெட் ஸ்பாட்டில் பார்த்தோன்னா ஜாலியாக குளித்து செமையாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக பார்த்து செமையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வாங்க. ஸோ வந்து இந்த இடத்துல குளித்து நீங்களும் செமையாக என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ், மறக்காமல். தேங்க்யூ.